எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம். உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? முடியும் என்பதே எண் கணிதத்தின் வெற்றி சூத்திரம். அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம். விதியை வெல்லும் மதிநுட்பமே எண் கணிதத்தின் சிறப்பு. உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது. எண் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள். இனியும் காத்திருக்க வேண்டாம், இன்றே வாருங்கள். உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள். இன்றே வருக, வாழ்வில் நன்றே பெறுக. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக கலக்கி வரும் கீர்த்தி சுரேஷ் பேபி ஜான் படம் மூலமாக பாலிவுட் சினிமாவிலும் கால் பதித்தார். எத்தனை படங்கள் நடித்தாலும் அவருக்கு மிகச்சிறந்த பெயரை வாங்கி தந்ததென்றால் நடிகையர் திலகம் படம்தான். சாவித்திரியின் வாழ்க்கையை கூறும் படமாக அமைந்த மகாநடி படம்தான். இந்த படம் அவருக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்றுத்தந்தது. பிஸியாக நடித்து கொண்டிருந்த போதே ஆண்டனி தட்டில் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதற்கிடையில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கீர்த்தி சுரேஷ் தனது மன வாழ்க்கை குறித்து மனம் திறந்தார். அவர் கூறும்போது, ஆண்டனியிடம் முதலில் நான் தான் காதலை சொன்னேன். எங்களது காதலை ரகசியமாக வைக்க மிகவும் கஷ்டப்பட்டோம். நான் நடித்த மகாநடி, சாணி காகிதம், ரகு தாத்தா படங்கள் அவருக்கு மிகவும் பிடிக்கும். சாணி காகிதம் படத்தில் கொடூர கொலைகாரியாக நடித்தேன். அந்த படத்தை பார்த்துவிட்டு 10 நாட்கள் என் பக்கத்தில் கூட அவர் வரவில்லை. அந்த அளவு அந்த படத்தில் என் கதாபாத்திரத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தார் என்றார். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.